சரிகா சரி சரி சரி
வழிவந்த இத்தமிழகத்தில் வருவைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தன்னை தாலி கட்டிய கணவன் போர்க்களத்தில் எதிரிகளால் தாக்கப்பட்டு உயிர் நீத்தான் என செய்தி கேட்டு தனல்வேல் மெழுகாகி வெட்டி வீழ்த்தி கையில் வேழும் வாழும் எடுத்து சூளுரைத்து வேகையின களம் புரிந்த வீர தாய்மார்களின் வெளிவந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனைவர்களுக்கும் நான் தெலுங்காய் அன்பார்ந்த வணக்கம். 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு வரை எண்ணற்ற நாடக கலைஞர்களுக்கு இடையே ஏதோ ஒரு சில கருத்துக்களை வைத்துக் கொண்டுதான் நாடகமாக ஆடுகிறோம், பாடுகிறோம். நாடகம் புதுமையல்ல, நாடகத்தில் நடிக்கும் மனிதர்கள் புதுமையான மனிதர்கள் அல்ல. நாடகம் ஆடுவோம் நாட்டு மக்களை கெடுப்பதற்காக அல்ல, நல்ல அறிவை சொல்வதற்கு. கூத்தாடுவோம் குடும்ப கௌரவத்தை குலைப்பதற்காக அல்ல, பல கொள்கைகளை சொல்வதற்கு. இதுபோல மெதியார் திருந்தர்களேயானால் இளைஞாயிறு தோன்றும் வரை கலை விருந்தளிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இறங்கும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இறங்கும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி, இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி, காண்பது ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனமுடித்தவர் போர் அருகினிலே வடிவு கண்டேன் தோழி, மங்கையின் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி, வழிமறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி, அவர் வரவேன் வரவேன் என்றார் உடனே மறந்து விட்டார் தோழி, பறந்து விட்டார் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. கனவில் வந்தவர் யார் என கேட்டேன், கணவர் என்றார் தோழி, கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி, இளமையெல்லாம் வெறும் கனவுமயோ இதில் மறைந்தது சில காலம், தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம், மயங்குது எதிர்காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மல்லிகையே
துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ நோய் கொண்டு நான் சிறுநூலாகினேன் தேயாமலே பிறை போலாகினேன் தாங்காது இனி தாங்காது மல்லிகையே தோதாக போ துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ நோய் கொண்டு நான் சிறுநூலாகினேன் தேயாமலே போலாகினேன் தாங்காது இனி தாங்காது மல்லிகையே மல்லிகையே தூதாக போ துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ சந்திரனும் தொட்டது இங்கே சந்தனமும் போவது எங்கே சந்திரனும் தொட்டது இங்கே சந்தனமும் போவது எங்கே ஒத்தையிலே நிற்கிறேன் கண்ணே நித்திரையும் கெட்டது பெண்ணே ஒத்தையிலே நிற்கிறேன் கண்ணே நித்திரையும் கெட்டது பெண்ணே மணி குயில் பாடும் குரல் கேட்டு வருவாயா தனிமையில் வந்து ஒன்று கேட்டால் தருவாயா மீண்டும் மீண்டும் நீ அதை கேட்டு பாரம்மா மல்லிகையே மல்லிகையே தோதாக போ துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ போம். என் மனசு என்னிடம் இல்லை ராத்திரியில் எத்தனை தொல்லை என் மனசு என்னிடம் இல்லை ராத்திரியில் எத்தனை தொல்லை செண்பகமும் மல்லிகை மொட்டும் வந்து வந்து வாட்டுது என்னை செண்பகமும் மல்லிகை மொட்டும் வந்து வந்து வாட்டுது என்னை கனவுகள் போலே கண்ணிலே வரும் நேரம் மனதினில் வாழும் இன்பத்தேனும் கலந்தோடும் ஆடி பாடத்தான் மறுமாசை கேளும் நீ மல்லிகையே மல்லிகையே தோதாக போ வரும் தென்றலையே நீ சேர்த்து போம். நோய் கொண்டு நான் சிறுநூலாகினேன் தேயாமலே பிறை போலாகினேன் தாங்காது இனி தாங்காது மல்லிகையே தோதாக போ துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ போட்டு வாங்க தூது வளையல அரைச்சு தொண்டையில தான் அடைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா தூது வளையல அரைச்சு தொண்டையில தான் அடைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா அந்த இந்திர சந்திரனும் அவன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்
இலையரைச்சு தொண்டையில தான் நடிச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. ஒன்னாலதான் கண்ணி ஒன்னாலதான் யார் பேச்சு கேட்டாலும் என் காதில் கேட்டதெல்லாம் உன் பேருதான் நித்தம் உன் பேருதான். அடைத்தன நினப்பு என் மேல இருந்து எட்டி போடலாமோ சுத்தர கண்ணுல திக்கணி சிறையிடலாமோ முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும் சத்தமிட்டா தூதை வேலையில இறைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் நாள் கணக்க தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. எனது தந்தை பெயர் கோட்டை பெருமாள். எனது தாயின் பெயர் கோட்டை கருப்பாகி. எனது தந்தைக்கும் தாயிற்கும் திருமணமாகி 60 ஆண்டுகளாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தார்களா. அதன் பிறகு அவர்கள் செய்த புண்ணியத்தாலும் தவ வலிமையாலும் நாங்கள் 7 பெண் குழந்தைகளும் ஒரே பிரசவத்தில் பிறந்தோம். நாங்கள் 7 பேரும் ஒரே மாதிரியாக அழகாக இருப்பதால் சரி எங்களை யாரும் பார்த்தால் கண் திருஷ்டி பட்டுவிடும் என்று எங்களை அரண்மனைக்குள்ளே வளர்த்து வருகிறார்கள். சரி நாங்கள் விளையாடுவதற்கு எங்கள் அரண்மனைக்கு அருகாமையில் சரி ஓர் நந்தவனம் வைத்திருக்கிறார்கள். இன்று வெள்ளிக்கிழமை விளையாட வேண்டும். தங்கைகளையும் தோழியும் அழைக்க வேண்டும். அடி அமுத மல்லிகா சீக்கிரம் ஓடி வாங்கடி. ஓடி வாங்க சாமி. தூங்குறவங்க எந்திரிச்சு உட்காருங்கம்மா கொஞ்ச நேரம். கருப்பசாமி வர போகிற நேரம் தயவுசெய்து யாரும் தூங்கக்கூடாது. எந்திரிச்சு உட்காருங்க. கரிச காட்டு பெண்ணே பெண் அழகை கண்டாயா
திருமணம் அவரோட திருமணம் சரி சரி. இன்னைக்கு என்ன நாளுங்க? இன்னைக்கு தை மாசம் 28 இருபத்தி ஆமா ஆனா நமக்கு இன்னைக்கு சுமதிக்கு வளா போனோம். ஆமாம் ஆமாம் படக்கு முடிச்சு விட்டா போயிடுவான். இடத்துக்கு வாங்க. வளர்க்க போகிறேன். என்ன வாங்குற? ஆமாம் நாங்க எல்லாம் அக்கா தங்கச்சி 7 பேருங்க. சரி. எங்க அப்பா எங்களை வெளில விடக்கூடாதுன்னு ஆமாம் ஏம்மா கோட்டை. வெயில் போட்டா கருத்துருவீங்களா? ஆமாங்க, காலையில 7 மணிக்கு தெரியும். என்ன எங்களோட உண்மையான கலர். சரி. அதனால ஆ. கோட்டைக்குள்ளே நந்தனவன அமைச்சு ஆமா. நாங்க எல்லாரும் அதுக்குள்ளே விளையாடலாம். உள்ள ஆமா, சரி. நந்தவனத்துக்குள்ள இருப்பீங்க. நந்தவனத்துக்குள்ள தான் இருப்போம். உள்ளே இருப்பீங்க. உள்ளே தான் இருப்போம், வெளில வர மாட்டோம். இல்லை பேசு. ஆமா, 7 பேர் தான். இப்ப நான் அதான் சொன்னேன், 7 ஆ, பேர் உண்மை, நாங்க உண்மை. நந்தவனத்துக்குள்ளே விளையாட போறோம். ஆமாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆ எங்க அக்கா இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். எங்க ஒரே பிரசத்துல பிறந்தீங்க. ஆமாங்க, நீங்க கடைசி பிள்ளை. நான் தான் கடைசி அது பொண்ணு. முத பிள்ளை. ஆமாங்க. மிச்சம் 5 பேர் எங்க அங்க உள்ள நந்தவனத்துக்குள்ள விளையாடுறாங்க. அங்க ஆமா, இடம் பத்தல அவங்க இடம் பத்தல. நிறைய பேர் இருக்காங்க. உங்களை எல்லாம் விளையாட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆ. அப்பா பார்த்தா பிச்சு புடுவாரு, ஏதோ ஆமாம். குன்னியே புடுவாரு. பசங்களோட விளையாட கூடாதுன்னு இருக்காரு. பண்ணைய வரம் பாக்குறாரு. இல்ல, இல்ல. ஐயா, ஒரு பண்ணைய வர பாக்கலங்க, நாட்டு ஆ. மக்களை பாக்குறாரு. ஆமாம். அந்த பண்ணு வியாபாரம் பார்த்ததுனாலதான் நீங்க 7 பேர் வந்தீங்க. ஆமாம் ஆமாம். பண்ணு பூரா எல்லாம் சோறு திங்கிறது. வேணாங்க மிருதங்காரே, உங்கள்ட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். இல்ல சாமி, நான் சும்மா டம்மி பீஸ். அதுவுமே சில பேருக்கு தெரியும் போல. ஆமாம் ஆமாம். நீ தெரிஞ்சுக்கிட்டு சரி, அக்காவுக்கு எங்க கூப்பிடுங்க. அக்காவுக்கு. ஆமாம். உங்க அக்காவை நீங்க கூப்பிடும் போதே படக்குன்னு வரணும். ஆ சரிங்க. எப்பவும் போல லேட்டா இருந்தா எரிச்சலா இருக்கும். ஆமாம். வாமா மின்னல். அப்படி சொல்லு. அவங்க எல்லாரும் ஃபாஸ்டா இருப்பாங்க. அப்படிங்களா? எதுக்கு பெரிய இடத்து போலாம்? ஆமாம் ஆமாம். அரசாங்கம் ஆமாம் ஆமாம். ஆறு கேடி கேள்வியும் நீயே பதிலும் நீயே. ஆ, தெலுங்காயி. அடியே அக்கா. நடி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா, நந்தவனத்துக்கு போகணும், ஆடி பாடி விளையாடணும். விளையாடணும், நந்தவனத்துக்கு போகணும் இல்லையா? போகணும். போகணும். அதோ பாரு, நந்தவனத்துக்கு வந்துட்டோம்ல. ஆமா. ஆமாம், நந்தவனத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் நம்ம தோழி இன்னும் வரவே இல்லடி. ஏன்? எப்போ பார்த்தாலும் நேரம் ஆயிடும். தோழி சரி. ஆசைப்படுறானா? ஆ. சரி. ஆமா. ஆமாம், ஆமா. அதனால ஆ, இவ்வளவு பூதின்னு அவனுக்கு தெரியாது. ஆமா. கருது அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டுருவேன். இருந்தாலும் அவ ரொம்ப நேரம் ஆகி தான் வர்றா எப்போ பார்த்தாலும். ஆமா. ஆமா. கேளுங்க. ஏன்? உங்களுக்கெல்லாம் ஒரிஜினலா அவனுக்கு பாவம். ஏய், ஒரு கட்டு அப்படியெல்லாம் இல்ல. அவ வந்து ரொம்ப அழகா இருக்காளா, ஆமா. அதனால இன்னும் கொஞ்சம் மெருகேத்துறா. கொஞ்சம் ஆமா மெருகு ஏத்துறா. அடி வாடி. அதனால அவ வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி ஜில் ஜில் ரமாமணி ஜல்குத் மங்கோரியா. மாம்பழத் தோட்டம், மல்லிகை கோட்டம், மணக்க மரம் மாலை பொழுதோடு, அருவியடிக்கும் மயக்கம் திறக்கும், மலர்ந்து வரும் ஆசை விழியோடு. மாம்பழத் தோட்டம், மல்லிகை கோட்டம், மணக்க மரம் மாலை பொழுதோடு, அருவியடிக்கும் மயக்கம் திறக்கும், மலர்ந்து வரும் ஆசை விழியோடு.
ஆயிருச்சு. இன்னும் அவ வந்திருக்காளா பாத்தியா? வரல. அவ வரட்டுங்க. வரட்டும். வரட்டும். வரட்டும் நக்கி. ஏய் வரட்டும் வரட்டும் இன்னைக்கு வரட்டும் அவ. ஆமா அவளை சண்டை புடிச்சிடணும் சரியா? வரட்டும் பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம். அடியே மல்லிகா எப்போ ரோசாப்பூ வாங்கி வச்சேன், ரோசாப்பூ வாங்கி வச்சேன். தொண்ணூறு வயசு கிளவி விடுறான். ரோசாப்பூ புது முண்டா முண்டை என்ன நாக்க சொல்றீங்க? ரோசாப்பூ வாங்கி வச்சேன், ரோசாப்பூ வாங்கி வச்சேன். ரோசாப்பூ வாங்கி வச்சேன். சலக்கு சலக்கு அடி மொத்தம் ராசா 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 அதை மூடு. அது என்னடி 1.5 கிலோ போட்டு ஆட்டலாம் மாட்டேன். ஐயே ரோசா பாரு பாருன்னு ரோசாப்பூ வாங்கி வச்சேன். ரோஸ் அப்பா ராசா விட்டுட்டு போனானே அம்பத்தில 2 புல்லு. காலையில் 1.5 கோடி வேஸ்ட் செலவு. கொப்பா மசரோட நீயும் நினைச்சாலும் இறக்க முடியாது. முப்பலா கோயில போய் வர்ற கணனா தாட ஆமா ஆமா. யாரு வண்டி டிரைவர் தச்சாரு ஜாக்கெட்டு? அம்மா சாமி வளகாப்ப வேற அந்த புத்தி இருக்குது. அம்மா வந்துருங்கம்மா. இதுக்கு மேலே விட்டு நம்ம செருப்புல அடிச்சுப்பேன். ஆமா திலக்காயி நான் சொல்லலை. சொல்லுடி. நல்லா இருக்கியாடி? நல்லா இருக்கேன். என்னைக்கு நல்லா இருக்க விட்டுருக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் நீ என்ன இவ்வளவு சோகமாவே இருப்பேன். இன்னைக்கு கம்மியா இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்க. ஒரு பொம்பளைக்கு அடக்க உடக்கமா சேலை கட்டி இருக்கியா? ஒரு பொட்டு வச்சிருக்கியா? ஒரு பூ வச்சிருக்கியா? கழுத்துல ஏதாவது போட்டிருக்கியா? முண்டை மூலி மாதிரி வந்திருக்க. பொட்டு வச்சிருக்கியா? அங்க கைவை ஓடாது. பொட்டு வைக்கிறதுக்கு தானே நான் அருமையான சரியில்லை. பொட்டு வைக்கிறதாமா ஆம்பளை வேலை. நீ ஐயோ போச்சு. சரி போ. ஐயோ இவங்க 4 ஊத்தோட சேராது நம்ம. ஏய்
முதல்ல துணியை மேலே போடுறீ. ஏன் மேலே தானே ஏய் உடம்புல போடுறீ. உடம்புல? தோல்ல போடுறீ. போடுறிய கர்மத்தை. ரொம்ப அறிவா பேசு. ஏய் இந்தடி. ஏய் காலைல காலைல அதை எடுத்து சாப்பிட்டு போட்டு 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 ஏப்பா இந்தடி. என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியல தானே. ஜடி. மூடுறா பூரா ஒட்டஞ்சு பெண்களுக்கு போடா. முதல்ல அடக்க ஒடுக்கம் தான் தேவை. சரியா? இப்படி அவுத்து போட்டு அலைஞ்சோன்னு வச்சுக்கவே என்ன ஆகும் தெரியுமா? எல்லாம் ஏமாந்து போயிரு நானும் எவ்வளவோ பொம்பளைய பார்த்திருக்கேன்டி. அடியே நானும் எவ்வளவோ பொம்பளைய பார்த்திருக்கேன். இதுல மஷ்ரூம் முளைச்ச பொம்பளை இப்பதான் பாக்குறேன். சொல்லிட்டு போறியா சொருவிட்டு போறி. ஏன் இந்தடி இங்க பாரு, பெண்கள்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இப்படியா? எம்புட்டு அடக்க ஒடுக்கம்னா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமாடி? தெரியாமத்தான் இருக்கிறேன் என்ன தெரியல. பாலா போய் சரி, தெரியாம இருக்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். முதல்ல நந்தவனத்துக்கு போகணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? ஆடி பாடி விளையாடணும். அந்த பூ பேர்லாம் கேட்டுரு அப்புறம் எனக்கு மறந்துடும். அது அப்படியா? நீ போம்மா, அது சின்ன பொண்ணு கடைசி பொண்ணு குட்டி தெலுங்க எங்க ஏன் அங்க போகாத அவங்க பார்க்காத கொன்றுவாங்க ஒன்று சென்னை ஆக்கிடுவாங்க பார்க்குற வரையில. இந்தாரு அங்க பாரு, மலர்கள்லாம் எவ்வளவு அழகா பூத்து குலுங்குது பாத்தியாடி? ஆமா, என் தங்கம். மலர்கள்லாம் தெரியுமா உனக்கு? எனக்கு எம்படுத்து பாரு நான் அப்படியா? அப்ப காலத்துலயே பார்த்தேன். ஆ? அப்படியா? கேட்டா சொல்லுவியா? நான் எம்புட்டு மலர் சொல்லியிருக்கிறேன். ஆ? அதோ பாரு சிகப்பா இருக்கு, அது என்ன பூடி? செம்பு. உன்னோட பெரிய வம்புடி. அதோ பாரு சிகப்பு பூ செம்பருத்தி பூடி. ஆமா. அட, அதோ- அக்கடுத்து இது உனக்கு தெரியும். ஏய் அதோ பாரு வெள்ளையா இருக்கு, அது என்ன பூடி? வெளுப்பு. உனக்கு ரொம்ப கொழுப்பு தாண்டி. ரொம்ப அவளை கொழுப்பு. முத எழுப்புடி. இன்னைக்கு ரொம்ப வாய் கொழுப்பு உனக்கு ரொம்ப நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆமாம்மா. ஆமா, ஏன்னா வாய் சரியில்லை. அதனால வாய் கொழுப்பு வாயில் குடிக்கிச்சு. நல்லா தான் இருக்குது. சேர்றவங்களோட சேர்ந்தா அப்படியா? அதோ பாரு மஞ்சளா இருக்கு, அது என்ன பூடி? ஏய், ஏய், ஏய். முன்னாடி ரொம்ப பசப்புற மஞ்சள் பூ செவந்தி பூடி. செவந்தி பூ. ஆமா. அதோ பாருவே கண்ட கண்டமா இருக்கு, அது என்ன பூடி? ஏய், ஏய், கண்ட அரளி பூடி. அது எனக்கு தெரிஞ்சா தானே உங்களை கட்டுதானே அதோ தெரிஞ்சு. பாரு நீருடைய பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா நம்ம நந்தவனத்துல? ஐயோ அந்த வாத்துக்கு வாருங்க. ஐயோ போய் நீரோடையில நீந்தி குளிக்கலாமா? எப்படி நீந்தி குளிக்கணும்? எல்லாரும் அவுத்து போட்டு ஏய், ஏய், ஏய். நீ வேற ட்ரெஸ் போட்டுக்கமான்னு அந்த பிள்ளை ஒரு ட்ரெஸ் நான் ஆமா, ஆடையோட தான் குளிக்கணும் பெண்கள்னா. சரியா? இவங்க கண்ணெல்லாம் பட்டு போச்சு. நம்ம ஐயோ பட்டு போச்சா? பட்டு போவோம் கண்ணை பட்டு பாக்குற பாரிய பத்தியா கண்ணுல பாம்பு விடுங்க. எப்படி பாக்குறாங்க நம்மள? ஐயோ நான் பொம்பளையா இருந்தேன்னு கப்பிச்சிருவாங்க. ஆடி ஆடி பாடி விளையாடலாமா? அம்மா நீ எது வேணாலும் ஆட்டு. ஆ. இதை மட்டும் ஆட்டிடாத. ஐயோ அப்படியா? சரி. இட்லி திங்கிற கூட நேரம் இல்லாம இருக்கிறாங்க. தன்னந்தனி தன்னந்தனி ஆட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள. தன்னந்தனி ஆட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள. மாமணிவ பக்கத்துல மயிலுனா பக்கத்துல. மாமணிவ பக்கத்துல மயிலுனா பக்கத்துல. மழை பெஞ்சதாலும் கூட நடந்த தூரம் எம்மம்மா. ஓ எம்மம்மா, எம்மம்மா, எம்மா, ஓ எம்மம்மா, எம்மம்மா. தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஜோடி நாம கூட்டுக்குள்ளே. ஏய் 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 தா ஏய் தா ஏய் தா ஏய் தா ஏய் தா. ஒன்னோட இல்லை. உன் புருஷன் எங்கே போனாரு காணா? ஏண்டி ஏண்டி மாலை கட்ட முண்டை. நல்லா கட்டணும். 3 காசு முண்டை. அப்படி சொல்லு. ஓடுகாலி முண்டை. என்னடி? அந்த போச்சு, இந்த வானம் நனைஞ்சு போச்சு. நனவானம் நனைஞ்சு போச்சு, இந்த வானம் கரைஞ்சு போச்சு. தோண்டி போட்டு எண்ணெயில பாதி, தோண்டிக்குள்ள மாட்டு மீனுமல்ல. ஓ, ஓ, ஆமா, ஆமா. என்னல மைனா, ஏ மைனா, போமா, போமா.
எப்ப கத்துக்கிட்டீங்க? அத்த ஜாம நேரத்தில யாரும் இல்ல கூடத்தில அத்த ஜாம நேரத்தில யாரும் இல்ல உனக்கு இருக்கே கிட்டவாயே நீ துணிஞ்சு வந்து ஒன்னு தாயே நீ வேணா வர வேணா வேணா கட்டி போக வேணா அச்சம் உன் தடுப்பா அமிச்சம் உன்னை வைக்க தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள மாமணிவ பக்கத்துல மயிலா பக்கத்துல மாமணிவ பக்கத்துல மயிலா பக்கத்துல மழை பெஞ்ச சாரம் கூட நனைஞ்ச தூரம் எம்மம்மா ஓ எம்மம்மா எம்மா எம்மா ஓ எம்மா ஜோடி நாம கூட்டுக்குள்ள முன்னாடி இருந்தது ஏய். தெளிவாயிருச்சுரா. என்னடி என்னடி தெளிவு சொல்லிச்சு விட்டீங்க போங்க, ஆட்டிலே கொன்றீங்க. குடி எடுத்த முண்டை அப்படியே சொல்லிட்டே முண்டை தெரியும். நீ முண்டை நல்லா பூரா கெடுத்தது பூரா நீ. என்ன சொல்லு? பொடி முதல்ல இழுத்து மேல ஓட தெரியுமா? ஆ? இழுத்து மேல குடிகார நீ முடிக்க சேனத்தை வச்சு பேசுறா, நான் எந்த சேனத்தை வச்சு பேச? இங்கிருந்து ஒரு வார்த்தைடா. எந்த சேனத்தை? ஏக்கா வாக்காடியே அடியே நம்மளை குழப்புவாங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது. அப்படியா தொழிலுக்கு வந்தா தொழில் தான். அப்படியா ஆனா மசுரை கூட போட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இங்க பாரு நான் அப்படிலாம் பண்ணா பிடிக்காத. என்ன பிடிக்காது எனக்கு பிடிக்கலம்மா. இதுக்கு மேல என்ன பிடிக்காதுங்கிற அடிச்சா நட்ஸுங்காரு. ஏய் அதையும் அங்கே கண்ணு வச்சுக்கிட்டே அப்படிலாம் இல்லடி வரைக்கும் அவங்க எல்லாம் தாங்குவாங்களா? நாலங்காரு. ஏய் அம்மா. நீ சாப்பிட்ட சாப்பாடு வேறடி நாங்க சாப்பிட்ருக்க சாப்பாடு வேறடி நீ தப்பா நினைக்கிற. இன்னமும் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நீ தப்பா நினைக்கிறேன். ஐயோ அப்படியா நான் ஒரு பிள்ளை பூச்சி மாதிரி. அப்படியா நீ பார்க்கும்போது தெரியலையா? ஐயோ, புள்ள பூச்சிக்கலாம் என்ன? கொழுக்கு முளைக்கும்னு நாங்க என்ன கனவா கண்டா நீ இப்படி நினைக்கிற. ஆ, கொடுக்கு முளைச்சா ஒண்ணுக்கு ஆகாதுமா. அப்படியா அது கடிக்கத்தான் இருந்தாலும் முளைச்சிருச்சே நாங்க என்ன பண்ணுவோம் தாளத்தை கொடுத்துட்டாங்களே வாசி. அதோ வாராண்டி வாராண்டி வெள்ளேடி ஒருத்தன் என் மீதியை தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா உன்னோடே என்னாக என்னோடே என்னாக வாராண்டி வாராண்டி வெள்ளேடி ஒருத்தன் என் மீதியை தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா டேய், 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 டேய். புதுசா எப்போதும் நான் இல்லையே. உன்னோடு அம்மா, இங்க பெட்டி. அறுப்படுத்த முண்டை நம்மள வந்து கம்மி புசுக்குன்னு ஒண்ணு கடிக்குதா அவர் பாப்பா? அம்மா, ஹேய் ஹேய் அம்மா, அர்ஜுனுக்கு என்ன மடங்கு? அவர் பெட்டி இன்னொரு தடவை வாடி. ஏய், இரு, இரு, இரு. அப்படி ஆத்துக்க போடி. இங்க இருமா, அம்மா. அம்மா, அர்ஜுனுக்கு என்ன மடங்கு? ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணு? ஒரு அர்ஜுனுக்கு இப்படி வந்து உட்காருவேன் நான். பெட்டி மிதக்குதா? நீ வாயை பொழந்து பார்த்தியா? வெட்டி மிதக்குதா? வாராண்டி வாராண்டி வில்லேந்தி வருவன் என் மீதியை தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. டேய், டேய், டேய். ஆ!
நந்தவனம் கருப்பசாமி கோயிலுக்கு போட தூங்குறோம். கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயில் பூசாரியா நம்மள கோயிலுக்கு போங்க. அடியே நம்மளை வர வச்சுறையும் பேச விட மாட்டேன். நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிருச்சு, அதனால அப்பா தேடுவாரு. யாரு கண்ணுலையும் பட்டு விடாம அரண்மனைக்கு போயிடணும். ஏன் தெரியுமா? ஏன் ஏன் உனக்கு தெரியாதாடி? அப்பா வந்தாருன்னா அடிப்பாரு. ஏன்னா நம்ம வாழ்றது ரொம்ப யாரு கண்ணுலையும் பட்டு விடாம அரண்மனைக்கு போயிடணும். முடி யாரு கண்ணிலாவது பட்டுட்டா கண்டிஷ்டி பட்டுடும். ஓமளிப்பு பட்டு விடும். அதனால யாரு கண்ணையும் பட்டுடாம போயிடணும். முடி முதல்ல நீ கண்ணு பட்டுறாம வந்துடுறீ. ஏன்னா ரொம்ப அழகா இருக்கியா, அதனால. ஆமாடி, சரியான பஜாரி மாதிரி இருக்கு. அப்படி இல்லடி, இருந்தாலும் உனக்குள்ளேயும் ஒரு அழகு இருக்குடி. அதனால சீக்கிரம் அரண்மனைக்கு போயிடலாமா? உன்னிட்ட இப்படி அங்கே அப்படி இப்படியே மாத்தி மாத்தி ஓட்டுறீங்க போலப்ப. சரி வா போயிடலாமா? போயிடலாமா? அடி போலாம்.